ஹலோ கைஸ், இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம நம்ம ஐடியில் வாலெட் சுற்ற போகிற மக்களே. அதனால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளுக்கு எந்தெந்த கன்று கொடுக்குறாங்கன்னு பார்த்துடலாமா? முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோமோ, இப்போ ஒரு கோல்டு ராயில் ஒரு 4 ஸ்பின் போட்டு வந்துடுவோம். அழுத்து அச்சக்கு போடு, அழுத்து இன்னொரு 10 போடு, காசா பணமாக இன்னொரு 10 போடு. இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக விளாட்டுக்கு போயிடலாம். எங்கே இதுவும் இருக்குது. தெளிவாக கரேனா இந்த P90க்காக தான்டா நான் சொல்கிறேன், எனக்கு இதை மட்டும் கொடுத்துருங்கடா ப்ளீஸ்டா. போடே 40 டைமண்ட்டேன். ஐயோ குத்துறா டே, ப்ளீஸ்ரா டே, குத்துறா. ஆடா கரனா காரா, நம்ம மரியாதைனால தான் நம்மளுக்கு கன்று கொடுக்க மாட்டேன்றான். அவரை நம்ம சேரன் கூப்பிட்டு பார்ப்போம். ஐயோ இப்போ என்ன பண்ண காத்திருக்காங்களோ. சரி போடு 200 டைமண்டை. குத்தர்றா பச்சக் மொச்சக். ஐயோ போச்சு கர்ணக்காரா, ஐயோ போச்சு சார் முடிச்சு விட்டீங்க போங்க. தெளிவா 2000 டைமண்ட் பிடிக்கலான்னு பார்க்குறீங்க, எந்த ஸ்பின்னாச்சும் கொடுங்கடா. குத்தர்றா போச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து போகுது. டேய் ஐயோ போச்சு. நம்மளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வாய்ஸை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நண்பா. ஓகே, இவர் கொடுக்குற மாதிரி தெரியல. அடுத்து ஒரு 200 டைமண்ட் போட்டு விடுவோம். போட்டு லாச்சக். ஓய் மக்களே, உளுந்துருச்சு. வெறித்தனம். அருமை 800 டைமண்ட்லேயே ஒரு கன் ஸ்கின் கொடுத்துட்டாங்க, ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரி இன்னும் கொஞ்சம் டைமண்ட் இருக்குது. M10 இந்த M4 ஏதோ ஒன்று விழுந்தா கொஞ்சம் நம்மளுக்கு ராசி கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிக்குவோமே. அதனால் சுற்றி பார்ப்போம். இப்போ ஒரு மக்களை 200 கொடுத்துட்றா. டே போன் ஃபேர்லாம் வேணாம்டா, ஏன்னா ரெடி பண்ணுறீங்கடா. கொடுத்துட்றா டே. ஆடாடா சரி விடுங்க, பேசிக்கலாம். இந்த ஸ்பெல்லில் மட்டும் கன்று விழுந்துச்சுன்னா அந்த வீடியோ பார்க்குறவனுக்கு பொண்ணு செட் ஆகணும் மக்களே. ஓடி 200 இல்லைடா. குத்துறா டே. போன் ஃபேர் வேணாடே, டோக்கன் வேணாடா டே, அது பாக்ஸ் கூட வேணாடா. நடுவில் வேற ஒன்று இருக்கு பாரு டே, நீட்டாக குச்சி போய் அதை கொடுங்கடா. அட கரேனா சார் போகடா சார். அடுத்து 200 ஸ்பெண்ட் போடு தக்காளியே. குத்துறா. ஏதோ உழுந்துச்சுல, ஏதோ உழுதமா தெரிஞ்சு இல்லை மக்களே, வழக்கம் போல ஏமாத்தரத்தா. சரி அடுத்த ஸ்பின்னு போட்டு விடுவோம். குத்துறா. ஓடு மக்களே. ஆடா என்னடா நீ கொடுத்தே அவனாஸ் கொடுப்பாடா. 800 இப்போ ஒரு கிட்டத்தட்ட 7 போட்டாலும் காலியாகி போச்சு மக்களே. காசு ஃபுல்லாக கறியாயிருச்சு மக்களே. இதுக்கப்புறம் வாலெட்டை ஸ்பின் பண்ணலாமா வேணாமா தான் யோசனை இருந்தேன். சரி சுற்றி திருப்பி MP5 கொடுத்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நான் விட்டுட்டேன். எதுக்காக விட்டேன்னா, நான் நிறைய யூடியூபர்ஸ் போட்டு பார்த்துருக்கேன். அவங்களுக்கு 3 வாட்டி ஸ்பின் பண்ணால் MP5 கொடுத்தாங்க. அதே மாதிரி எனக்கு 3 வாட்டி ஸ்பின்னுக்கு MP5 கொடுத்தாங்க. என்னன்னா 3வது வாட்டி MP5 போடும்போது நான் ரெக்கார்டே பண்ணலாம் மக்களே. அதுதான் இங்கே பெரிய விஷயமே, தெரிஞ்சுக்கங்க. ஒரு MP5 கொடுறான்னா போட்ட 3 ஸ்பின்லையுமே MP5 மக்களே. 3 கன்று விழுந்தால் கூட சந்தோஷப்பட்டு போனால் 3 MP5 கொடுத்து அதுக்கு 4 லெவல் போட சொல்லிட்டான் பார்த்தீங்களா. என்னால் மனசே கேட்கல மக்களே. பெரிய மன வருத்தத்தோடய வாலெட் விட்டு வெளியே வந்துட்டேன் மக்களே. சரி தீம் ஸ்கின்னு தான் ஒன்று இருக்கும், UMPயில் டபுள் ரேட் ஆஃப் மேகசினு. சரி அது கொஞ்சம் நமக்கு UMP ஸ்கின் இல்லாதனால அதை போய் தீம் ஸ்கின்னை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு 400 டைமண்டு 500 டைமண்டுக்கு போட்டு வாங்கியாச்சு மக்களே. போடு மக்களே போடு. UMP என்னடா இவ்வளோ பெரிய 500 டைமண்ட் கொடுத்து வாங்குறேன், ஏன்னா ஒரு கங்க்ராச்சுலேஷன் கூட இல்லை. சரி நம்ம எடுத்த MP5க்கு ஒரு 3 லெவல் போடுவோம். எங்கே அந்த MP5 எங்கே பேராப்பல். இது வரைக்கும் MP5 2வது லெவல் போட்டுடலாமா? அடுத்து 3வது லெவலை கூட பச்சாக்கு. ஓ மை காட் 4வது லெவல். அதான் சொன்னல ப்ரோ, எனக்கு 3வது வாட்டி MP5 தான் கொடுத்தாங்க. அதை வச்சு தான் ப்ரோ 4வது லெவலே போட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க நண்பா, அதெல்லாம் என்னால் வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியல, அது அவசரத்தில் பண்ணனால பண்ணிட்டேங்க. சரி ஆனதாச்சு போனது போச்சு. சரி பரவாயில்ல நண்பா, எல்லாருக்கும் ஒரு குட் தேங்க்ஸ் அண்ட் டாட்டா பாபே சொல்லிக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டு போயிருங்க நண்பா, பெரிய உதவியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி வாலெட் சுற்றுறேன் வாலெட்டில் போய் கை வச்சிங்கன்னா இந்த மாதிரி வெடிஞ்சிடும், பார்த்துக்கோங்க. சரி டாட்டா பை போயிட்டு வரேன்.